அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த துறை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க, வேலை அறிவிப்பாங்க. அது எந்த துறை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி தான் வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, விஏஓ உதவியாளருக்கான புதிய வேலை சற்று முன்பு மாவட்ட வாரியாக அறிவிச்சிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது மக்களே. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போது பிப்ரவரி மாதமே இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. இந்த விஏஓ உதவியாளருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, இந்த தடவை 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் முக்கியமான அப்டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு, இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டோட்டலாக எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது, ஸோ எவ்வளவு வேகன்சிக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சரிங்களா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேகன்சி எல்லாமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளில் இந்த வேலையானது கிடைக்க போகிறது, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணுறது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆன்லைனில் பண்ணணுமா, அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது சரிங்களா. ஸோ உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படுமா, இல்லை உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுமா, ஃபோட்டோ, சிக்னேச்சரு, சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன தேவைப்படும் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா, எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலையானது அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி இதற்கான சம்பளம் ஓகேங்களா, இந்த விஏஓ உதவியாளருக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பில் யார் யாருக்கு முன்னுரிமை அதிகப்படியாக கொடுப்பாங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதற்கான அப்டேட் தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த துறையின் கீழ் செயல்படுது, எந்த துறையில் இருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குது, ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஜாப்போட லொக்கேஷனுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, இதை பற்றின முழுமையான தகவல்லாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா. இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கிற அனைவருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு தான் இந்த விஏஓ வேலை வாய்ப்புன்றது சரிங்களா. நிறைய பேருக்கு இந்த விஏஓன்னா தெரியாது, வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா தான் ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேர் கிராம உதவியாளர்னா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்குமே சொல்லிடலாம் ஓகேங்களா. ஓகே, இது எல்லாமே தெளிவாக தொடர்ச்சியாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓகேங்களா, வீட்டிலேருந்தே வேலை செய்கிற மாதிரி வெறும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சால் மினிமம் ஒரு 500 1000 ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வேலை வாய்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ யாருமே கால் பண்ணாதீங்க, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் டெக்ஸ்ட் மட்டும் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் ஓகேங்களா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு இந்த டேக் மட்டும் போடுங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 500 1000 ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஸோ வாங்க இந்த விஏஓ உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த விஏஓனா யார், இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் இது எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா, நமக்கு இந்த வேலை சூட்டபிள் ஆகுமா ஆகாதான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த ஜாப்போட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, விஏஓன்றவர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு தாலுகா, அது பார்த்திங்கன்னா ஒரு தாலுகா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தாலுகாவில் எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது,
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க, எந்தெந்த மாதிரியான நிலங்கள்லாம் அந்த அந்த தாலுக்காவில் இருக்குது, என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஸோ என்னென்னலாம் பயிரிடுறாங்க, ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து விஏவோட வேலைகள். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஓகேங்களா, ஒரு கிராமத்தில் ஒரு நபருக்கு வந்து ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, ஒரு வருமானச் சான்றிதழ் தேவைப்படுது, இருப்பிடச் சான்றிதழ் தேவைப்படுது, பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இல்லை டெத் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இல்லை வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஸோ இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா, இல்லை வந்து விவசாய நிலங்களில் வந்து ஏதாச்சும் பயிர்கள் சேதம் அடைஞ்சிருச்சு, அதுக்கான நிவாரண நிதிகள் தேவைப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நடந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுக்குமே இவர் தான் பொறுப்பு. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் நிதி நிவாரணங்கள் தேவைப்படுது அப்படின்னா இவர்கிட்ட தான் நீங்கள் முதல்ல முறையிடணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான நிவாரண நிதிகளை வந்து உங்களுக்கு வந்து பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. சரிங்களா? ஜாப்போட நேச்சர்ன்றது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் அந்த அலவன்சஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்குன்றது. ஓகேங்களா? ஸோ அதை தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பானது வந்து தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அங்கேருந்து தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக என்ன போஸ்டிங்காக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளருக்கு தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக நமக்கு 2299 வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மொத்தமாக 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் இந்த 2299 வேகன்சியுமே. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் அப்டேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நமக்கு வந்து டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து ஓகேங்களா, 15 to 20ஆம் தேதியிலேருந்து ஏதாவது ஒரு தேதியில் கண்டிப்பாக இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து அஃபிஷியலாக ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து ஆஃப்லைனில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்லைன்லையும் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் பெஸ்ட்டாக பண்ணி தரது என்னென்னா, எல்லாருமே நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதனால் பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் அனைவரும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட சஜஷன். ஓகேங்களா? அதே மாதிரி ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு 38 மாவட்டத்துலையுமே நீங்கள் ஜாப்போட லொக்கேஷன் இருக்கும். எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலை வாய்ப்பானது வந்து டோட்டலாக எவ்வளோ வேகன்சி எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? டோட்டலாக வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு 38 மாவட்டத்தையும் சேர்த்து 2299 வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டி என்ன படிச்சிருக்கணும் என்னன்றதை தெளிவாக பார்த்துடலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 5ஆவது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? மினிமம் படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கு மேலே வந்து 8ஆவது 10ஆவது 12ஆவது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8ஆவது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அடுத்ததாக வயது வரம்பு, எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் நீங்கள் இந்த வேலையை அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னா, மினிமம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எலிஜிபிள் தான். அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ தான். யாருமே நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ணும்போது மட்டும். ஓகேங்களா? அடுத்ததான் சேலரி, இதற்கான சம்பளம் வந்து 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே கண்டிப்பாக உங்களுக்குமே கிடைக்குன்றதை தெளிவாக உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் இருக்கும், அடுத்ததாக இன்டர்வியூ இருக்கும், அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இன்டர்வியூ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டிப்பாக எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5ஆவது படிச்சிருக்கவங்க எந்த நாலேஜோடு இருப்பாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸாம் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஆன்சரும் இருந்தது, கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு இருந்தது. அதை அப்படியே பார்த்து ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் காப்பி பண்ணி கொடுங்க, அது தெளிவாக தப்பு இல்லாமல் எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாம் சொன்னாங்க. ஸோ இப்படி தான் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துட்டு அதில் வந்து உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட மார்க் போடுவாங்க. அந்த மார்க்கில் டாப் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க, உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். அதே மாதிரி ஒரு சில மாடல் இப்படி கொடுப்பாங்க, ஒரு சில மாடல் ஏதாச்சும் ஒரு தலைப்பு
தலைப்பு கொடுத்துட்டு அதில் எக்ஸாம் அந்த தலைப்பை வச்சு நீங்கள் வந்து ஒரு 2 பக்கம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எவ்வளோ நிலங்கள் இருக்குது, அந்த தாலுக்காவில் எவ்வளோ நிலங்கள் இருக்குது, ஸோ என்னென்ன வகையான நிலங்கள்லாம் இருக்குது, நிலத்தோட வகைப்பாடுகள்லாம் என்னென்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ என்னென்னலாம் பயிரிடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணுன்றதை அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நோட்டிஃபிகேஷன் லிங்க் அஃபிஷியல் சைட் இதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட லிங்க்குமே வீடியோக்கு கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுக்குறது. எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஜாப் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்கள் எல்லோரும் முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட் பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.